திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார், தம்பிரானுடைய தோழர். இவருக்காக சிவபெருமான் செய்யாத பணியே இல்லை. சுந்தரருடைய பாட்டுக்கு சுந்தரரை நண்பனாக ஏற்றுக்கிட்டவர். நீ பாடினா மட்டும் போகிறோம், உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்வார். இவருக்கும் எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு தேவையெல்லாம் நீங்கள் தான் பூர்த்தி பண்ணணும், எனக்கு ஆடை கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, திரவியம் பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்பார். இவருக்காக செய்த வேலையெல்லாம் ஏடிஎம் வேலையிலேருந்து, ஏபிடி பார்சல் வேலையிலேருந்து, போன உயிரை உயிர்ப்பித்து கொடுத்ததுலேருந்து எல்லாமே செய்திருக்கிறாரு. அருமையான சுந்தரமூர்த்தி நாயனார் நம்மளுடைய பெரிய புராணத்தின் கதாநாயகன் இவர் தான். இவர் இல்லைன்னா இத்தனை நாயன்மார்கள் இருந்தாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. திருத்தொண்டர் தொகை பாடுறதுக்காகவே கைலாயத்திலிருந்து வந்த எம் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார். அவருடைய அருமையான பாடல்களை நாம் பாடிக்கிட்டு வரோம். வற்றாத செல்வமும் வளமான வாழ்க்கையும் தேவாரத்தில் இருக்குது. தேவாரத்தை படிங்க. அதுவும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்கள்லாம் பாட பாட பொண்ணும் பொருளுக்காகவுமே பாடி வச்சிருக்காரு. அருமையான பாடல்கள். அவருடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு சொல்லியிருக்காரு. அவருடைய பாடலை பாடினா இல்லைன்னு சொல்லுவார் நம்ம ஐயன். திறந்தே கிடக்குது, நீங்கள் அள்ளிட்டு போங்க, சுந்தரமூர்த்தி பாடலை கொண்டாந்து என் காது கொடுத்தீங்களே இந்தா அப்படின்வார். இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க, சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. 7ஆம் திருமுறை பண் நட்டப்பாடை. திருச்சிற்றம்பலம். நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரம். நம்பி ஆரூரன், நம்ம நம்பி பாடணும் அவருடைய பாடல்கள்லாம். நத்தார்படை ஞானன் பசு ஏரி நனை கவுள்வாய் மத்தம் மத யானை உரி போர்த்த மணவாளன் பத்தாகிய தொண்டர் தொழு பாலவியின் கரை மேல் செத்தார் எலும்பு அணிவான் திரு கேதிச்சரத்தானே. கேதிச்சரத்தான பாடுறார். சுடுவார் பொடி நீரு நல சுடுவார் பொடி நீருநல துண்டப்பிறை கீழும் கடமார் கலியானை உரி அணிந்த கரை கண்டன் படையேர் இடை மடவாளொடு பாலவியின் கரை மேல் திடமா உரைகின்றான் திரு கேதிச்சரத்தானே. அங்கம் மொழி அன்னாரவர் அமர தொழுதேத்த வங்கம் மலிகின்ற கடல் மாதொட்ட நன்னகரில் பங்கஞ் செய்த பிறை சூடினான் பாலவியின் கரை மேல் செங்கன் அரவு அசைத்தான் திரு கேதிச்சரத்தானே. கரிய கரை கண்டன் நல கண்மேல் ஒரு கண்ணான் வரிய சிறை வண்டியால் செய்யும் மாதோட்ட நன்னகருள் பரிய திரை எரிய வரு பாலவியின் கரை மேல் தெரியும் மறை வல்லான் திரு கேதிச்சரத்தானே. அங்கத்து உரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்தருளி அங்கத்து உரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்தருளி வங்கம் மலிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பங்கஞ்செய்த மடவாளொடு பாலவியின் கரைமேல்
தெங்கு அம்பொழில் சூழ்ந்த திருக்கேதீச்சரத்தானே வெய்ய வினையாய அடியார் மேல் ஒழித்தருளி வையம் மலிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பையேர் இடை மடவாளொடு பாலவியின் கரைமேல் செய்ய சடைமுடியான் திரு கேதீச்சரத்தானே உரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்தருளி வானத்து உருமலியும் கடல் மாதோட்ட நன்னகரில் பால் நத்து உரு மொழியாளொடு பாலவியின் கரைமேல் ஏனத்து எயிர் அணிந்தான் திரு கேதீச்சரத்தானே அட்டன் அழகாக அரைதன் மேல் அரவு ஆர்த்து மட்டு உண்டு வண்டு ஆளும் பொழில் மாதோட்ட நன்னகரில் பட்டவரி நுதலோடு பாலவியின் கரைமேல் சிட்டன்னமை ஆழ்வான் திரு கேதீச்சரத்தானே மூவர் என இருவர் என முக்கண் உடை மூர்த்தி மாவின் கனி தூங்கும் பொழில் மாதோட்ட நன்னகரில் பாவம் வினை அறுப்பார் பயில் பாலவியின் கரைமேல் தேவன் எனை ஆழ்வான் திரு கேதீச்சரத்தானே கரையார் கடல் சூழ்ந்த கழி மாதோட்ட நன்னகருள் சிறையார் பொழில் வண்டு யார் செய்யும் கேதீச்சரத்தானை மறையார் புகழ் ஊரான் அடித்தொண்டன் உரை செய்த குறையா தமிழ் பத்தும் சொல்லக்கூடா கொடுவினையே மறையார் புகழ் ஊரான் அடி தொண்டன் உரை செய்த குறையா தமிழ் பத்தும் சொல்லக்கூடா கொடுவினையே. திருச்சிற்றம்பலம். சுவாமி திருக்கேதீஸ்வரர் அம்பாள் கௌரி அம்மை எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. நம்மளுக்காக பாடியிருக்கார்ப்பா. அடியார்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாது, அடியார்களுடைய வினையை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கார். வெய்ய வினையாய அடியார் மேல் ஒழித்தருளி வையம் மலிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பை ஏர் இடை மடவாளோடு பாலவியின் கரைமேல் செய்ய சடை முடியான் திரு கேதீச்சரத்தான். லெட்ரு கரெக்டாக போய் சேர்ந்துடும். அழகான அட்ரஸ் கொடுத்துருக்கார் பாருங்க. மாதோட்ட நன்னகர் பாலவியின் கரை மேலே செய்ய சடைமுடியான். அந்த சடைமுடியானுக்கு இந்த லெட்ரு போய் சேரணும்னு கரெக்டாக எழுதியிருக்கார் பாருங்க. அங்கத்து உரு நோய்கள், நமக்கு எங்கெல்லாம் நோய் நொடி எல்லாம் இருக்குதோ அங்கத்து உரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்தருளி அங்கத்து உரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்தருளி வங்கம் மலிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பங்கன் செய்த மடவாளொடு பாலவியின் கரைமேல் தெங்கு பொழில் சூழ்திரு கேதீச்சரத்தானே. அருமையான பாடல். அந்த கோயில் எங்கே இருக்குது, அந்த நதி எங்கே இருக்குதுன்னு அருமையாக நம்ம போகிறதுக்கு அட்ரஸ் அருமையாக கொடுத்துருக்கார் பாருங்கள். இந்த பாடலை பாடுங்க. அந்த சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி கொடுப்பார், நம்மளுடைய வினையெல்லாம் தீர்ப்பார். அடியார்களுடைய வினையெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லியிருக்கார். கரையார் கடல் சூழ்ந்த கழி மாதோட்ட நன்னகருள் சிறையார் பொழில் வண்டு யாழ் செய்யும். அந்த ஊரில் அந்த வண்டு அப்படி பாடுமா, யாழ் அப்படி யாழுக்கு இணையாக அந்த வண்டு ரீங்காரமிடுமா. யாழ் செய்யும் கேதீச்சரத்தானை மறையார் புகழ் ஊரான். அவருடைய பேர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். நாவல் ஊரான் நம்ம சொல்கிறோம்னா ஊரான் அடித்தொண்டன், அடியாருக்கும் அடியேன்னு பண்ண அடித்தொண்டன் உரை செய்த குறையா தமிழ் பத்தும் சொல்ல கூடா கொடுவினையே. இந்த 10 பாட்டையும் யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம்
வினையே வராது அப்படின்னுட்டு அருமையாக பாடியிருக்காரு. இந்த பாடலை எல்லாம் பாடி நம்மளுடைய வினையெல்லாம் போக்குங்க, சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. அந்த கேதிச்சரத்தான நினச்சி பாலவியின் கரைமேல் அமர்ந்திருக்கும் மாதோட்ட நன்னகரில் இருப்பவனை இந்த ஊரான் சொன்ன தமிழில் பாடி வணங்குங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். இது தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, 12 திருமுறைகள், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா இது சிவபெருமான் எனக்கிட்ட பணி. இது செவ்வனே போய் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும். சிவபெருமானுடைய திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த நால்வர் அருளி வச்சிருக்கிற இந்த தேவாரமும் திருவாசகமும் அவங்களுக்கு போய் சேரணும்னு செய்கிற பணி. இதை இடையூறு இல்லாமல் அனைவருக்கும் போய் சேர அருள்பாலிங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.